ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி விலாக் வந்து பார்க்கலான்னு இருக்கோங்க. ஸோ, அன்னைக்கு காலையில 10 மணி இருக்கும். 10 மணினா அந்த டே வந்து சண்டே. ஓகேவா? ஸோ, அதனால நம்ம வண்டி எடுத்தாச்சு. நானும் என் ஒய்ஃபும் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போலான்ட்டு முடிவு பண்ணி போய்க்கிட்டே இருக்கோங்க. அது என்ன ஸ்பாட்டுன்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ, சண்டேனாலே நம்ம மார்க்கெட்டுக்கு தான் போறோம். சரிங்களா? ஃபிஷ் மார்க்கெட் போறோம். ஸோ, அங்க போயிட்டு வண்டிய பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ, உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, செம்ம க்ரவுடு. ஃபுல்லா எல்லாரும் ஆளாளுக்கு தேவைன்ற மீன அள்ளி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் நமக்கு புடிச்ச மீன் அள்ளி போடலான்ட்டு அந்த மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறோங்க. நுழைஞ்சு பார்த்தா, அப்படியே மீன ஃபுல்லா கொட்டி, 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 கொட்டி வச்சிருக்காங்க ஃபுல்லா. ஸோ வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மீன அவங்களே பெறக்கிக்கட்டும் அப்படின்ற மாரி தான் அங்க வந்து மீன் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு அப்படியே எங்களுக்கு பிடிச்ச மீன் ஏதாவது இருக்கான்ட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்குறோங்க. என் ஒய்ஃப் பார்த்தா, இந்த மீன் வேணுமா? இந்த மீன் வேணாம். இது ரிஜெக்டட், ரிஜெக்டட், ரிஜெக்டட்ன்னு அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டே இருக்காங்க. ஏய் ஏதாவது ஒரு மீன எடு. நம்ம போய் சீக்கிரமா சமைச்சு சாப்பிடணும். இல்லைன்னா சண்டேவே முடிஞ்சு போயிரும். அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரெகுலரா எனக்கு புடிச்ச மீன் ஒண்ணு இருக்கு. வா அத போய் எடுத்துறலாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு விட்டாச்சு. ஸோ அங்க போயிட்டு ஒரு அந்த அதுக்கு பேர் என்ன ட்ராலி. அது ட்ராலியா என்னமோ சரி ஒரு கூடை எடுத்தாச்சுங்க. கூடை எடுத்து அதில செலக்டிவா மீன் எடுத்து போடுறாங்க. இவங்க தான் மீன்ல வந்து செலக்ட் பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டும் கூட. ஸோ மீன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு உடனே மசாலா ஃபுல்லா தடவுற வேலைய என்கிட்ட குடுத்துட்டாங்க. நானும் நல்லா தடவிட்டேன். ஸோ குழம்புக்கு தேவையான விஷயத்தலாம் அவங்க ரெடி பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நாங்க சமையலே முடிச்சுட்டோங்க. முடிச்சுட்டு அப்படியே அந்த குழம்ப ஊத்திட்டு அப்படியே பெசஞ்சு ஒரு வாய் வச்சோம்னா, அது அடிபுடி அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அந்த மீனையும் வறுத்தாச்சு. ஸோ எடுத்த மீன்லாம் கொஞ்சம் வந்து குழம்புல போட்டாச்சு. ஸோ போட்டோனே நாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே இல்ல அண்ணன் இல்ல எதுக்குல பாக்க இல்ல ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிடுவார் போல இருக்க அண்ணன். ஸோ இன்னும் அடுத்த ஒரு பைட்டுக்கு வந்து நான் ரெடி ஆயிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டேன். சூப்பரா இருக்கு, டேஸ்ட்டா இருக்குன்னு எப்படி சொல்லிட்டேன். சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பாரு. சொல்லிட்டேன். ஸோ இதே போல உங்க வீட்லயும் நீங்களும் மீன் எடுத்து நல்லா சமைச்சு இது மாரி சாப்பிடுங்க. ஹேப்பியா இருங்க. ஹேப்பி சண்டே. பாய். பாய் பாய்.